உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 10ஆம் பாவத்தில் சூரியனோடு இணைஞ்சி சிவராஜ யோக அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது இந்த காலகட்டங்கள் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்கப் போகுது. 2025 இந்த 2026ஆம் வருடத்தில் இந்த ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், என்ன நடக்க போகுது, எந்த லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுடைய உடனடியாக வந்து அடையும். மேலும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து தான் வாழுவீங்க. மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாம் பேசக்கூடிய பேச்சு கூட ஒருத்தரை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, கடின உழைப்பாளிகள், மிகுதியான திறமையாற்றல் கொண்டவங்க, ஒன்று நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க, போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலையும் பர்ஃபெக்டாக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களில் பலவித மன அழுத்தங்கள் மட்டுமல்ல, வீண் விரயங்களை நோக்கி பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதனால் உங்களுக்கு உரியவர்கள், உங்களுக்கு உண்டானவங்க, உங்களுக்கு உரியவர்கள், உங்களை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்துகிற நிலைமை, அதுலேயும் உங்கள் விரலுக்கு கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய சூழலுக்கும் ஆளாயிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் தெய்வ சிந்தனைகள் உடையவங்கன்னு தான் சொல்லுவேன். தெய்வத்தினுடைய முழு பார்வையும் இப்போ உங்கள் மேலே விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிலையில் தான் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. அப்போது நடந்த நெகட்டிவை நினச்சி வரக்கூடிய பாசிட்டிவை மிஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன். முயற்சிகளை பலப்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லை நீங்கள் அடையலாம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்குறதுக்கு உண்டான முயற்சிகள் பலமாக இறங்கி யாராலையும் எட்ட முடியாத உயரத்தில் எட்டி பிடிச்சி எத்தனையோ வேலைகளை முடித்து கடைசி ரிசல்ட் அடைகிற நேரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களால் தடைகளை சந்திச்சிட்டிங்க. இந்த தடைகள் இன்றைக்கி வரைக்கும் நீடிக்குது. இதிலிருந்து மீண்டும் நாம் அதை முடிக்கணும், நம்ம சக்ஸஸ்ஃபுல் அடையணும், உங்களுடைய இலக்கு என்னன்றது மற்றவங்களுக்கு பெரிய லெவலில் காட்டணும்னு நினச்சிங்க. பட் இப்போவும் அது தடைகள் ஆயிட்டிருக்கேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த கிரகத்தினுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. இதில் பெரிய லெவலில் மாற்றங்களையும் மாறுதல்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க. அது வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்கள் வேலை ரீதியில் இருந்த குடைச்சல்களிலிருந்து விடுபட போகிறீங்க. வேலையில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தேவையில்லாத ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே வந்தாலும் அதை சரிகட்டி அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. ஆல்ரெடி உங்கள் மேலே சில சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட பாதிப்புகளால் எங்கே வேலை போயிடுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல வேலையில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. சிலர் நடந்த சூழ்ச்சிகளால் வேலையே போயிடுச்சிங்க, மீண்டும் ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு தெரியலன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க, கிடைக்க போகுது. 100% கிடைக்க போகுது. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதே சமயம் வந்து ப்ரமோஷனுக்குரிய ஒரு காலம் இது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, தனியார் எங்கே கார்ப்பரேட் ரீதியில் இருக்கக்கூடியவங்களும், ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலம். மூவ் பண்ணுங்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்கள் உழைப்புக்கேற்ற திறமைக்கேற்ற ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேடி வரும். அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய சில பழக்க வழக்கங்கள் சடனாக கிளிக் ஆகும். அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீண்ட நாளாக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வீட்டிலிருந்தே படித்து அதுக்குண்டான அரசு உத்தியோகத்திற்குண்டான தேர்வுகளை எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன், பட் என்னென்னே தெரியல, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்குரிய ஒரு காலம்தான். மூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இப்போ கிளிக் ஆகிடும். குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள்
அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா 100% உங்களுக்கு உண்டான ஒரு காலம். சரியான முடிவுகள் எடுத்து சரியான விஷயங்களில் இறங்கி ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய அவார்டு, நிறைய சாதனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. சாதாரண ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இல்லை, மனம் குழப்பங்கள், பட் வரக்கூடிய வருமானத்திற்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும், புது வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக சிறு குறு தொழிலை ஆரம்பித்து பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க. ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்கு உண்டான குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். 3rd பர்சன், நீங்கள் பொண்ணு எடுத்த இடம், நீங்கள் மாப்பிள்ளையை கட்டின இடம், அவங்கள சார்ந்தவங்களால் நிறைய குழப்பங்களை சந்திச்சிருக்கலாம். பட் அந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக, வீண் அபாண்ட பழிகளை சுமத்தி அவமானப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்து ஜெயிச்சு அந்த இடத்துல நின்று ஒன் மேன் ஆர்மியாக உங்களை பொறுத்தவரையிலையும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே சமயம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவே வாழ்ந்தவங்களுக்கு அவர்கள் சரியான முடிவு எடுக்கலை, நம்ம பேச்சை மீறி சில செயல்கள் செய்யக்கூடிய நிலைமை உருவாயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க பேச்சை கேட்குற அளவுக்கு மாற்றங்கள் பிறக்கும், மாறுதல்கள் கிடைக்கும். வைரக்கல் மாதிரி பிள்ளைகள் இருந்து அவங்கக்கிட்ட எல்லா டேலண்ட்டு திறமை இருந்து அவங்களுக்கு திருமண முயற்சி எடுத்து அந்த திருமண முயற்சிகள் தடையாகுதே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்போ அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக மாறும். மேலும் குறிப்பாக புத்திரபாகிய தடை நீங்கி புத்திரபாகியம் கிடைக்கும். அந்த லெவலுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய காலம் இது அறுவடை காலமாக இது மாறப்போகுது. அதனால் பிஸ்னஸ் ரீதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்க போகிறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நிற்க போகிறீங்க. அதே சமயம் உங்களை யாரெல்லாம் அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்கள ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. யாரையும் எதையும் பார்த்து நீங்கள் எதையும் நினச்சி தயங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் சுயமாக யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதில் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம். ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாள் பாதிப்புகளும் கூட தீரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களை கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இது துலாம் ராசி என்பர்களுக்கு ஏறுமுகமாக இருக்குது வரக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு இந்த காலம், இந்த நேரம் ஒரு பெரிய ஊன்றுகோலாக உங்களுக்கு அமைய போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறும். குரு பகவான் இல்லையா, அவர் பரல் ஒரு வேளை 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி. குடும்ப ரீதியில் திருமண தடைகள் இருக்கக்கூடியவங்க, வயது மீறியும் திருமணம் ஆகலை நினைக்கிறவங்களுக்கு அது 5 பரலுக்கு மேலே, 4 பரலுக்கு மேலே 5, 6, 7 இருந்துட்டால் வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதிர்ஷ்டத்திற்குரிய காலமாக மாறிடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கொடுக்கும். நீண்ட நாள் சொத்துக்கள் தடைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சொத்துக்கள் சேரும். அந்த மாதிரி அந்த அமைப்புகள் நல்லா அதாவது சாரா அம்சங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை பரல்களோடு இருக்கக்கூடியதுன்றது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதை பார்த்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது. பார்க்கணும் ஜாதகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவு முயற்சிகள் எடுத்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி இருக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடுவது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.